உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் விளாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. தினந்தோறும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுது. இவங்க சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கிறாங்களாமா, அமைதி விரும்புகிறாங்களாமா. இதெல்லாம் யாருங்க நம்ப சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து விளாக் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாரு. கூடவே அவங்களோட ஒரு பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நடியா பகுதி அப்படிங்கிறது முன்னேறி போய் நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொன்னாங்க. ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டு. இது வந்து லுஹான்ஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல பெருமளவில் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ கூடுதலாக ஒரு வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் அவங்க எடுத்துருக்கறனால ரஷ்யாக்கின்னு ஒரு 4-5 செட்டில்மெண்ட் லுஹான்ஸ்கில் இருக்குது. அந்த பார்டர் பகுதிக்கிட்ட வந்துட்டாங்க. லுஹான்ஸ்க் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மேப் வீடியோவில் பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கான வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல இன்னொரு இடத்துல அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இந்த பெல்கிராட்ல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பெல்கிராட்ல ஒப்லாஸ்ட்ல பெல்கிராட் பகுதி உக்ரைனோட சுமையிலேருந்து தான் முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து டெமோதிவ்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. மேப்ல காட்டினவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பகுதியில் வந்து முன்னாடி வந்துட்டாங்க. சிட்டிக்குள்ள என்ன என்ட்ரு ஆகல. அந்த சிட்டிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிருக்கிறாங்க உக்ரைனியன் ட்ரூப்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது போன பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனோட கைவசம் இருந்த கர்ஸ்க் பகுதியை மீட்டெடுத்தாங்க இல்லையா? இப்போ இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் புதுசாக ஒரு பகுதி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற காட்டணும்னு நினைக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் மொதல் கட்டமாக உக்ரைனோட பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ ரஷ்யன் டெலிகேஷன் போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் உள்ள என்ட்ரு ஆகலை. ஸோ இது பெருமளவில் கை கொடுக்காது. இந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன்லையும் பெருமளவில் வண்டி வாகனங்களை இழந்திருக்கிறாங்க உக்ரைனோட வீரர்கள். அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட வண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா சுதா பகுதியிலேருந்து மட்டுமே இந்த கர்ஸ்க் பகுதியிலேருந்து மட்டுமே இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய வீடியோ சைடில் லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரஹாம் டேங்க் இந்த வீடியோலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நிறையா வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான வெரைட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸ், ஆயிரக்கணக்கான வெஹிக்கல்ஸ் வந்து இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மாசான ஆயுதங்களை இந்த கர்ஸ்க் பகுதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புலேருந்து. அது கூடவே ரஷ்யா அவங்களோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் வந்து சுமியோட பகுதிகளில் முன்னேறதுக்கு பல இடங்களையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மேப் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த கலோன்றதை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக இன்டென்சிவாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக பக்ரோஸ்க் பகுதியில் பயங்கரமான ஷெல்லிங் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் கிட்ட இருந்து வீடியோ பதிவுகள்லாம் வெளியிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த ட்ரோன் வீடியோ எப்போவுமே விடுவாங்க. எவ்வளோ அழகான ஊராக இருக்குது பாருங்களேன் அப்படிங்கிறது போல். அப்படின்னா ரஷ்யன் சென்டராக போகிறாங்கன்னு அர்த்தம். இதுலேயே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் வந்து பயங்கரமான சேதங்கள் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த இடத்துலலாம் ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸு, மிஷின் கன் பொசிஷன்லாம் வச்சுருக்க முடியும். இன்கேஸ் உக்ரைனோட வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முன்னேறாங்க. இன்கேஸ் ரஷ்யாவோட வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறாங்க அப்படிங்கும்போது அந்த பகுதிகளில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் பொசிஷனாக இருந்துச்சுன்னா இழப்புகளை ஏற்படுத்திடுவாங்க. ஸோ அதனால இனிஷியலாக அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹைரைஸ் பில்டிங் எல்லாத்தையும் தட்டி விட்டாங்கன்னா தான் ஈஸியாக முன்னேற முடியும் ரஷ்ய வீரர்கள்னால. ஸோ இனிஷியலாக அந்த பகுதியில் கான்சன்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பக்ரோஸ்கோட பக்கத்தில் வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் பக்ரோஸ்கோட பேட்டில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கருங்கடலை சீஸ்ஃபயர். அதாவது யூரோப்பியன் யூனியன் என்ன கேட்குறாங்களோ அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல தெரியுது. என்னதான் அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சிக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டாலும் மீடியாக்கள் முன்னாடி அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிற மாதிரி மக்கள் மனசுலாம் நம்ப வச்சாலும் என்ன செஞ்சாலும் ப்ராக்டிக்கல் ஃபேக்ட் என்னன்னா பார்சல் சீஸ்ஃபயர் கேட்டாங்க. அட்லீஸ்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராவது அடிக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஃபைனலுக்கு அது ஒர்க் ஆகுது. பார்சல் சீஸ்ஃபயர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது கருங்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர். அவங்களோட பிளான் என்னவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரஷ்யா கிட்ட பேசி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இது வேணும், உங்களுக்கு என்ன வேணும், 2 பேர்த்துக்கு என்ன இன்டர்செக்ஷன் ஆகுதோ அதில் அந்த பாயிண்ட்டில் முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது ரஷ்யாவுக்கு ஃபேவராக போகிற மாதிரியான எந்த விஷயமே தெரியல. பின்பம் அப்படி உருவாக்குறாங்க. மேபி இன்கேஸ் ஃபெயிலியராக போகிற மாதிரி நாங்கள் எவ்வளோ தாங்க செஞ்சோம் ரஷ்யாக்காக, இப்போ பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படிங்கிறது போல் மாற்றி பேசிடலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவோ என்னன்னு தெரியல. இப்போ கருங்கடலை சீஸ்ஃபயர் போர்டு தான் மிக பிரதானமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. மற்றபடி இந்த சிவிலியன் டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணுறதுல ஏதாவது பேசிக்கிறாங்கன்னா அதை பற்றிலாம் எதுவும் பேச கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட ராஷ்டிரவண்டாவில் தொடர்ந்து 2வது முறையாக உக்ரைன் தரப்புன்னு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதே போல் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. திரும்ப ஒடசாவோட போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிற இமேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது வந்து வரும்போதே பார்க்க முடியுது. இப்போ மீடியாக்கள் சொல்கிறதும் அங்கேருந்து லோக்கல் சோர்சஸ் கிட்டேருந்து வரக்கூடிய செய்திகளும் வேரி ஆகுது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வரக்கூடாது அப்படிங்கலாம் பெருமளவில் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போலாம் எதுவும் கண்டுக்கிறதுல கட்டுப்படுத்துறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருப்பார், இதுபோல் தினந்தோறும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு சீக்கிரமாக ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறது போல்
அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க வம்படையா போய் ராஸ்தவாண்டவ், மாஸ்கோல இருக்கக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலாம் தாக்குதல் பண்ணீங்கன்னா, அப்புறம் பதிலுக்கு அவங்க அடிக்க தானே செய்வாங்க. அது சொரிஞ்சு விட்டுருக்காங்க. அத பேசுறதே கிடையாது யாருமே. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு மாஸ்கோல இங்க இருக்கக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, ஹை ரைஸ் பில்டிங்ல தாக்குதல் பண்ணது. இப்ப ரஷ்யா திரும்பி பண்றாங்கன்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போது இதை ஹைலைட் பண்ணி பேசினா எப்படிங்க அர்த்தம்? அப்படிங்கிறவங்கள இப்ப நிறைய பேர் விவரமா தான் எல்லாரும் இருக்காங்க. முன்னாடி மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி மீடியாக்கள் சொல்றது மட்டும் யாரும் கவனிக்கிறதுலாம் இல்லை. மற்றவங்க எல்லாரும் பேசுறது, மற்ற இருக்கக்கூடிய செய்திகள் எல்லா சார்பிலும் இருக்கிறது பார்க்கறதுனால ப்ரொபகேண்டா அப்படிங்கிறது பெருமளவில் எடுபட மாட்டேங்குது. அதனால தான் அமெரிக்காவே பெண்டாய் போகிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி காமிக்க வேண்டிய பின்பம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அமெரிக்காவும் தள்ளப்படுறாங்க. எது எப்படி இது போல் தாக்குதல்கள் தொடர்ந்து இருதரப்புலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஃப்ரண்ட் லைனர் சுச்சுவேஷன் களம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக தான் இருக்குது. இருதரப்புலையும் மாற்றி மாற்றி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பெருமளவில் ஆயுதங்களை ரஷ்யா கைப்பற்றினதை இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிலவரம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டோம்னா இஸ்ரேல் அவங்களோட கிரவுண்ட் ட்ரூப்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாவோட மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராகிறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக்கும் ஒரு சைடு காசாக்குள்ளே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கூடவே அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் மேலே தாக்குதல் பண்ணேன். திரும்பவும் யமன் ஹவுதிஸ் அமெரிக்காவோட போர்க்கப்பல் USS ஹாரி ட்ரூமன் அது மேலே தாக்குதல் பண்ணேன். ஸோ இது போல் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பேட்டில் வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பெருமளவில் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இஸ்ரேல் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள போராட்டங்கள் பெருமளவில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நெத்தன்யாஹு அவர்கள் ஆட்சிக்கு எதிராக பெருமளவில் இஸ்ரேல் வந்து ப்ரொட்டஸ்ட் இருக்குது. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்டரி ப்ரெஷர் கொடுத்தா தான் ஹோஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க தரப்பு திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹோஸ்டேஜ் வந்து மீட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் போட்டு தான் மீட் எடுத்தாங்க. அதனால தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலோட மக்களை சீஸ்ஃபயர் வேணும்னு கேட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆளுகின்ற அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்குது பெஞ்சமின் நெத்தன்யாஹு. அப்படியே நம்ம துருக்கிக்கு வந்துட்டோம்னா, துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது பெருமளவில் வளர்த்துக்கிட்டே இருக்கு. பல கட்சிகள் இப்போ ஒன்று கூடிட்டாங்க எர்டகன் அவர்களுக்கு எதிராக அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ப்ரொட்டஸ்ட் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரீட்ஸ் டெரரைசிங் அப்படிங்கிறது போலாம் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காரு எர்டகன் அவர்கள். உள்நாட்டுக்குள்ளெல்லாம் ஃப்ரேம் பண்ணால் பாஜக பழிக்காது. ஏன்னா பெருமளவில் ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்னா சிக்கல் தான். ஆட்சி கழிப்புக்காக பெருமளவில் ட்ரை எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. இது என்னென்ன ஃபண்டிங், யார் யார் தரப்புலேருந்து அழுத்தங்கள் வருதுன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சிரியாவில் ஒரு மேசிவான ஒரு பொசிஷனில் இருக்காங்க துருக்கி. ஒருவேளை ஆட்சி கழிப்பு நடக்கும்போது அந்த பொசிஷனில் ரிவர்ஸ் ஆயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பார்த்தீங்களா? ஒரு நாடு பல வருஷமாக யோசித்து திட்டம் போட்டு வழிவகுத்து அவங்க நாட்டை பவர்ஃபுல்லாக மாற்றலான்னு ஒருத்தர் ட்ரை பண்ணால் ஈஸியாக காசு கொடுத்து ஃபண்டிங் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அதான் அவர் பிடிச்சி எதிர்க்கட்சியால் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கலாம். பட் ஆனால் ஆட்சி கவிழ்ப்பு, ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனே ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம், தேசிய பாதுகாப்பாக என்ன எதுங்கிறது எதுவுமே இல்லாமல் திடீர்னு இவ்வளோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி இது போல் பண்ணுறாங்க அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வருது. துருக்கி ஆதரவாக இருக்கிறவங்க, எர்டகன் ஆதரவாக இருக்கிறவங்க. இன்னொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இவர் வந்து இஸ்ரேலுக்கு ஃபேவராக இருக்கிறாரு, இவர் வந்து இன்னாருக்கு ஃபேவராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இது போல் செய்கிறதுனால டிக்டேட்டராக இருக்கணும்னு நினைக்கிறாரு துருக்கிக்கு, இவர் ஒருத்தர் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. மற்றவங்க எல்லாத்தையும் சர்வாதிகார ஆட்சி நடத்துறதுக்காக மற்றவங்க எல்லாத்தையும் இது போல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவர் வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை, இவர் இருந்தாருன்னா மிகப்பெருமளவில் போர் வந்துன்னு ஒரு சில சாரார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இருதரப்பையும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்கள் தான் அலசி அரைஞ்சு இது சரி அப்படிங்கிறது போல முடிவில் எடுத்துக்கணும். இது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருக்கியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததுன்னா இந்த ரீஜனில் மிகப்பெருமளவில் மாற்றங்கள் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் துருக்கியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. அவசர கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த அங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். இப்போ நம்ம அப்படியே ஈரானுக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஈரானுக்கு திரும்பவும் அழுத்தங்கள் கொடுத்துருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இதுபோல் பேச்சுவார்த்தைக்காக ரெடி பண்ணலாம், பேசலாம் அப்படிங்கிறது போல். அதுக்கு ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் பேசக்கூடிய அந்த விதத்தை மாற்றணும் கட்டாயமாக அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அழுத்தங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் வந்து அதுக்கப்புறம் போய் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஆயில் ஏற்றுமதி இறக்குமதி இது போல் பல விஷயங்களுக்கும் அவங்க வந்து பேன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பேன் பண்ணிவிட்டு தடை விதிச்சதுக்கப்புறமா அங்கே போய் உட்காந்து நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற சொன்னோம்னா அது எப்படி பேச்சுவார்த்தையில் சுமூகமாக இருதரப்புக்கும் ஃபேவராக வரும், அவங்க சொல்கிறது தானே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஈரான் தரப்பில் இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தரப்புலேருந்து இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதில் கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இந்த மிடில் ஈஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம DR காங்கோக்கு வந்துட்டோம்னா, இந்த DR காங்கோவில் M23 ரிபல்ஸ்
அந்த உள்ள போய் ஊடுருவி போய் இந்த வல்க் லேக் அந்த பகுதியை பிடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே. ஆக்சுவலா இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுவும் இங்க கோல்டு, டின்னுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாட்ட கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வல்க் லேக். ஸோ அந்த வல்க் லேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுது அப்படின்னா அதை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பேச்சுவார்த்தைகளில் சுமூகமாக உங்களுக்கு வேணுங்கிற ஃபேவரபுளான டேர்ம்ஸ் நடக்க போதா, இல்லை இந்த இடத்துல பிரச்சனை தீவிரமடைஞ்சிட்டு தான் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.